பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து பஃப் ஹேர் ஸ்டைல் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அவங்களுக்கு வந்து ஈஸியா பெர்ஃபெக்ட்டா வராது. ஸோ பெர்ஃபெக்ட்டா எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் முயற்சி செய்ங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பெரிய சீப்பு இருக்கோ, இல்ல சின்ன சீப்பு இருக்கோ, அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எது வேணா யூஸ் பண்ணலாம். பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். நம்ம முடிய வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நேரா வந்து வாக்கு எடுத்து, அதுக்கப்புறம் 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ வந்து உங்களோட சீப்போட லென்த்தை நான் பேஸ் பண்ணி, நம்மளோட காது ஓரம் வரைக்கும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன். 2 சைடுமே இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி, நம்மளோட முடிய வந்து பிரிச்சுக்க போறோம். ஸோ வந்து லைன் வந்து பெர்ஃபெக்ட்டா வரணும் அப்படின்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். காதுக்கு மேலே நேரா டைரெக்ட்டா வந்து நான் 2 சைடுமே வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. பாருங்க அன்ஈவனா இருக்கு. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. ஒரு 2, 3 முடி வந்து விட்டுருச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா தான் இருக்கும். அது பார்க்க ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இந்த சைடே தான் நம்ம வந்து கோம்ப் பண்ணணும். தலையை வந்து சீவணும். பின்னாடி நீங்கள் முடியை எடுத்து போட்டு சீவக்கூடாது. நம்ம பிரித்து வச்சுருக்க முடியை இந்த சைடை தான் சீவணும். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஹேர் ப்ரஷ் இருக்குது அப்படின்னா இன்னுமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து வரும் அந்த பஃப் வந்து. ஸோ வந்து ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி பஃப் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ அப்படி பஃப் இல்லைனாலும் இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ டேரெக்டாக நீங்கள் முன்னாடி சீவிட்டு அப்படியே பின்னாடி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் முடி இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த முடியோட அந்த ப்ரஷ்ஷில் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்க போகுது நம்மளோட ஹேர் ஸ்டைலை. ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்படியே பின்னாடி பிடிச்சிக்கணும். அகெயின் வந்து நம்ம கோம் பண்ண போகிறது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து முடி வந்து எதனா அன்ஈவனாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் அடியிலேருந்து பண்ணணும். ஓகே. உங்களுக்கு துண்டு துண்டு முடியாக இருந்தது அப்படின்னாலும் பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். ஸோ என்னோடய மூக்குக்கு நேராக நீங்கள் போனீங்கன்னா நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கணும். எல்லா முடியும் சேர்த்து பிடிச்சி லைட்டாக முடியை பின்னாடி இருந்து முன்னாடி தள்ளணும் இந்த மாதிரி. ஓகே. தள்ளிட்டு நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கணும். 2 பக்கமும் பிடிச்சிட்டு நம்ம வந்து கிளிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் 3 கிளிப்ஸ் இல்லைனா 4 கிளிப்ஸ் கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து 2 கிளிப்லேயே வந்து டைட்டாக போதும் அப்படின்றதால 2 கிளிப் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான் நம்மளோட பஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்றுமே இல்லை. ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி இல்லைனா மேக்ஸிமம் வந்து 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட பஃப் வந்து ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா பாதி பார்ட்டிஷன் முடி எடுத்து நம்ம வந்து பஃப் போட்டுக்கோம். ஸோ பெரிய பஃப் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியும். பெரியனா வைடான பஃப். ஓகேயா, அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிக் இது தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க பஃப் வச்சுட்டு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் டைட்டாக வந்து நீங்கள் வந்து அதை கிளிப் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா வந்து பஃப் வந்து கொஞ்சம் நேரத்தில் கலந்து வந்துடுற மாதிரி இருக்கும். ஓகேயா. ஸோ கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட பஃப் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இது வந்து தூரமாக இருந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தெரியும். ஸோ ஷார்ட் ஹேருக்கு நம்ம பஃப் ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதோட தான் நம்மளோட ஃபைனல் லுக். இதுக்கப்புறம் நீங்கள் போனிடெயிலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை பின்னல் போட போகிறீங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஸோ பின்னல் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மேலேருந்து பின்னல் போடணும். போனிடெயில் போட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து வைடான பஃப் வந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அக்லியாக இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேயா. நீங்கள் வச்சு பாருங்கள். ஸோ எந்த போனிடெயில் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போனிடெயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ ஹேர்லேயும் விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்.
ஸோ வந்து செகண்ட் ட்ரிக் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து நெறைய பார்ட்டிஷன் வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிட்டோம். ஓகேயா? காது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு மேலே ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா? அந்த ஐப்ரோஸ்க்கு மேலே மட்டும் பஃப் வந்து எடுக்க போகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து முடிய நல்லா பின்னாடி இப்படி தள்ளி சீவிக்கோங்க. சீவிட்டு நான் கையில் வந்து வச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஆங்கிள் இங்கே பாருங்கள், நம்ம ஐப்ரோஸ் எண்ட் இந்த எண்டுக்கு மேலே நேராக போனீங்கன்னா அங்கேருந்து க்ராஸாக எடுத்துக்கணும். ஓகேயா? மேலே நேராக இங்கே கண்ணுக்கு மேலே நேராக போய்ட்டு அங்கேருந்து ஒரு க்ராஸான ஒரு லைன் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து குட்டி பஃப்பாக இருக்க போது. லைன் வந்து ஈவனாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பஃப்குள்ளே வந்து அந்த லைன்ஸ் வந்து போயிட போகுது. அதனால் வந்து ஈவனாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான். இதை எடுத்துக்கிட்டு அகைன் வந்து ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் எனக்கு முடி வந்து கிட்ட வந்துகிட்டே இருக்குன்றதால பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு இந்த முடியை இப்படி நம்ம டைரெக்டாக இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, அகெயின் வந்து நம்ம பின்னாடி மட்டும் கோம் பண்ண போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ சென்டராக இதுக்கு மேலே நேராக நம்ம பிடிக்கணும். பிடிச்சிட்டு கையை பின்னாடி இருந்து முன்னாடி இப்படி எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பஃப் வேணுமோ அவ்வளோவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். ஸோ குட்டியாக வேணும் அப்படின்னா குட்டியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பஃப் இங்கே இப்போ ஓகேயான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இங்கே வந்து நான் பின் பண்ணிக்க போகிறேன். ஓகேயா? கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டைட்டாக கிளிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரிப்பாக பிடிச்சி நிற்கும். அப்படி இல்லைன்னா பஃப் வந்து தனியாக கலண்டு வந்துடும். ஸோ கோடு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கிட்ட நீங்கள் போய் பார்த்தா தான் அந்த கோடு வந்து தெரிய போகுது. அப்படி இல்லைனா ஓகே, நோ ப்ராப்ளம். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நான் பெரிய பஃப்பாகவே எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் எப்படி வந்து திரும்பி வந்து சின்னதாக வந்து பஃப் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பெரிய பஃப்பாக இருக்குது. ஸோ இது கழட்டிட்டு நான் அகைன் வந்து சின்ன பஃப்பாக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பஃப் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து போன்டெயில் போட்டிங்கன்னா கலராகவே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரீ ஏரில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் ட்ரிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ட்ரிக் பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் ட்ரிக் அதோட கண்டினியூவேஷன் மாதிரியே தான் இருக்கும். என்ன, நம்ம பேக் கோம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அது கூடவே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் இந்த மாதிரி சீவிக்கணும். ஓகேயா? அப்படி சீவும் போது என்ன ஆகும்னா நம்மளோட மண்டையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பஃப் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் முன்னாடி லைட்டாக சீவிருப்பேன். அப்போ சீவிக்கும் போது நம்மளுக்கு அந்த லைன்ஸும் மறைஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம மண்டையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பஃப் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ வந்து பஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அகைன் வந்து கிளிப் பண்ணிக்கலாம். ஓகேயா? நல்லா டைட்டாக கிளிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பார்ட்டிஷன் எடுத்தது இப்போ கொஞ்சம் முடியல தான். கொஞ்சம் முடி எடுக்கும் போது நம்ம லைட்டாக வந்து கிளிப் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து கழண்டு வந்துடுற மாதிரி இருக்கும். கிளிப்பு தனியாக வந்துடும். அதனால் வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து கிளிப் பண்ணியாச்சு. நல்லா டைட்டாக கிளிப் பண்ணிவிட்டு நமக்கு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் முடி எடுத்து விட்டணுமோ அது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இன்னும் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நான் அந்த போனிடெயில் போட போகிறேன். இந்த குட்டி பஃப் ஹேர்ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் போனிடெயில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக நான் வந்து கோம் பண்ணவே இல்லை. நீங்கள் போனிடெயில் போடும்போது பஃப் வச்சுட்டு போனிடெயில் போடும்போது மேலே வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்புறமா போனிடெயில் போடணும். நான் வந்து சும்மா வெறுமனே கையில் வந்து போனிடெயில் போடுறேன். ஸோ சீப் எதுவும் யூஸ் பண்ணல, ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணல. சப்போஸ் நீங்கள் சீப் யூஸ் பண்ண போகிறீங்க, ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைனா உங்களோட பஃப் வந்து கலைஞ்சு போயிடும்.
ஸோ அப்புறம் திரும்பி அகைன் வந்து ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆகிடும். ரொம்ப டைட்டாக போனிடெயில் போடாமல் கொஞ்சம் லூஸாக, அதாவது பேண்டு வந்து கொஞ்சம் லூஸாக நீங்கள் வந்து போடணும். அப்போ தான் வந்து நம்மளோட பஃப் ஹேர் ஸ்டைல் வந்து கலையாமல் இருக்கும் முன்னாடி. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து முன்னாடி ரொம்ப முடி கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி போனிடெயில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி விடுவேன் எப்போவுமே. அப்போ தான் வந்து கொஞ்சம் டைட்டாக இல்லாத கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் போனிடெயில் பார்க்குறதுக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் மாதிரி தெரியும் நமக்கு. ஓகே, முன்னாடி இருந்து பின்னாடி இப்படி அழுத்தி இழுத்து விடுவேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளோட சிம்பிள் ட்ரிக். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட க்யூட்டான ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் உங்களோட இன்பாக்ஸை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.